ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா சிறப்பு சிகிச்சை நிபுணர், இமயம் மருத்துவமனை, நாமக்கல். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நிறைய ஹெல்த் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க. ஸோ அதோட வரிசையில் இந்த அலர்ஜி சீரீஸில் 3வது பார்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் பிரத்யேகமாக ஃபுட், அதாவது உணவு சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ், அதாவது உணவு ஓவாமை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இது போத் குழந்தைகளையும் சரி பெரியவர்களையுமே நான் பார்க்குறது உண்டு என்னோட ப்ராக்டிஸில். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். டெஃபினெட்லி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ பிஃபோர் ஐ பிகின் த வீடியோ, ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் தான் அது. நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது தகுந்த ஒரு நபர். ஸோ இவருக்கு இது வரைக்குமே எந்த விதமான உணவு சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ் கிடையவே கிடையாது. எல்லா உணவுமே அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவருடைய மகன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ வெளிநாட்டில இருந்து திரும்பி இங்கே இந்தியா வரும்போது இவங்க அப்பாக்காக ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த சாக்லேட்டை ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன சாக்லேட் தான் அது. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு 7-8 மணி வாக்கில் அவர் அது எடுத்திருக்காரு. 1 மணி நேரம் பிறகு அவருடைய உடம்பு முழுக்க என்னாச்சு அப்படின்னா தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பயங்கர அரிப்பு வர ஆரம்பிச்சுது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டாரு. கிட்ட வரும்போது அவருக்கு உதடெல்லாம் வீக்கம், கண்ணை சுற்றி வீக்கம், பயங்கரமான ஒரு அரிப்பு, ப்ரெஷர் ரொம்ப குறைவாக இருந்தது. அவரால் மூச்சு விடவே முடியல. ரொம்ப சிவியரான சுச்சுவேஷனில் வந்திருந்தாரு. ஸோ அவரை ரெசிஸ்டேட் பண்ணி அவரை ட்ரீட் பண்ணி ரெக்கவர் ஆயாச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எதனால அவருக்கு இந்த இன்சிடென்ட் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா அவருக்கு அந்த சாக்லேட் தான் ப்ராப்ளம் அப்படின்றது கூட அவரால் யோசிக்க முடியல அந்த சமயத்தில். ஸோ ரிட்ரோஸ்பெக்டிவாக போகும்போது தான் ஓகே என் பையன் இந்த சாக்லேட்டை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவர் காட்டும் போது அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் படித்து பார்த்தோம். ஒரு சில சமயங்களில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது இதை அவங்க லைஃப்பில் எடுத்துருக்கவே மாட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஒரு நட் எழுதியிருந்தது, ஒரு வகையான ஒரு கடலை இருந்தது அதில். ஸோ அது நம்ம இந்தியாவில் பெருசாக கிடையாது. ப்ராபப்ளி அதுதான் அவருக்கு அந்த அலர்ஜியை கொடுத்துருக்கோம் அப்படின்றத கண்டறிஞ்சு அவர்கிட்ட இனிமேல் இந்த நட்டை அவர் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்களையுமே ஃபுட் அலர்ஜிஸ் இப்போலாம் காமனாக பார்க்க முடியுது என்னால். அண்ட் அதில் நான் 6 முக்கியமான அலர்ஜிஸ் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பால் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, 2வது முட்டை, 3வது நட்ஸில் நம்ம ஊரில் நிலக்கடலையிலேருந்து ஆரம்பித்து பாதாம் பருப்பு, கேஷ்யூ, பிஸ்தா, அந்த மாதிரி மற்ற நட்ஸ் எந்த கடலை வகைகளுக்கு வேணாலும் அலர்ஜி வரலாம். 4வது மீன், அதுக்கப்புறமா மீன் சார்ந்த விஷயங்கள், ஷெல் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ப்ரான், லாப்ஸ்டர், அந்த மாதிரி கிராப்ஸ், அதுக்காக வரலாம். கோதுமை 5வது, 6வது சோயா. இந்த பிக் 6 அப்படின்னு சொல்லுவாங்க இதை அலர்ஜி ஃபீல்டில். ஸோ இந்த 6 விஷயங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஃபுட் அலர்ஜிஸ் வரும். அண்ட் நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டோம்னா மில்க் அண்ட் எக் தான், முட்டைக்கும் பாலுக்கும் தான் அலர்ஜி வரும். ஸோ இது அலர்ஜி குழந்தைங்களுக்கு இருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் பேரண்ட்ஸ்க்கு முக்கியம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் 1 வயசு வரைக்குமே பசும்பால், எருமைப்பால், எந்த விதமான அனிமல் மில்க்கும் கொடுக்கல. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பசும்பாலை கொடுத்துட்டீங்க. குழந்தை கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா குழந்தைக்கு வாய் சுற்றி தடிச்சு போகுது, உடம்பெல்லாம் தடிச்சு போய் சிகப்பாக ஒரு ரேஷ் வருது. குழந்தை ரொம்ப சொரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிப்பெடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சு இரிட்டபிள் ஆகிடுது. இதுதான் மோஸ்ட் காமன். அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாந்தி, வயிற்றால போகிறது, மோஷன் ரொம்ப லூஸாகவே போக ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க ரொம்ப சிவியராக போய் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய மோஷன் பிளட் ரொம்ப சிவியராக அட்மிட் ஆவாங்க. இது மில்க் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ். எக்குக்குமே சிமிலராக தான் இருக்கும். அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ரேஷஸ் தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியும். நான் சொன்ன இந்த நட்ஸ் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை, அப்புறம் பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதாவது சிம்பிளாக வராதுங்க. வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களால மூச்சே விட முடியாது, ரொம்ப வீசிங், ரொம்ப அடைச்சிட்டு குழந்தைங்க ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங், அதாவது பயங்கர டேஞ்சரில் தான் வருவாங்க. இன்ஜெக்ஷன் போடலை, அவங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரெஷர் குறைஞ்சி இன்ஃபேக்ட் உயிரே போகிறதுக்கான ஒரு இன்சிடென்ட் தான் நிறைய சமயங்களில் இந்த வேர்க்கடலைனால நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோதுமை, சோயா அதுவுமே சிமிலர்லாம் கொஞ்சம் மைல்டாகவும் வரும். சில சமயங்களில் ரொம்ப ரேராக அனஃபிலாக்சிஸ்னு சொல்லக்கூடிய சிவியர் ரியாக்ஷன்ஸாக வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே அலர்ஜிஸ் இப்போ ரொம்ப ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது. 7-10% குழந்தைங்களுக்கு தான் அலர்ஜிஸ் இருக்குது. வென் கம்பேர்ட் டு த வெஸ்ட், அங்கெல்லாம் 25-30%, ஈவன் 40% வரைக்கும் கூட பால் அலர்ஜி, முட்டை அலர்ஜிலாம் இருக்குது.
ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இணை உணவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, முட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மஞ்சள் கருவோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறமா வெள்ளை கொடுங்க. கொடுத்த அன்னைக்கு ஏதாவது மைல்ட் ரியாக்ஷன்ஸ் வருதான்னு நோட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ஃபுட் அலர்ஜியாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போதே கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அது வந்தது அப்படின்னா உடனடியாக உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து நீங்கள் காட்டலாம். ரொம்ப சிவியராக வருது, எவ்ரி டைம் வருதுன்னா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவாய்டன்ஸ் தான். இப்போ மில்க்கோ எக்கோ இல்லை வீட்டோ ப்ராப்ளம் வருதுன்னா டோட்டலி பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். பால் மட்டும் இல்லாமல் தயிர், மோர், நெய்யிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் சீஸ், பன்னீர், டெய்ரி ப்ராடக்ட் எல்லாமே, பேக்கரி ஐட்டம்ஸ், குக்கீஸ், இது எல்லாமே டோட்டலி அவாய்ட் பண்ணணும். ஃபுட் டைரின்னு சொல்லுவோம். இதை வந்து டெய்லி எவ்ரிடே பேரண்ட்ஸ் ஹேவ் டு ரைட். இன்றைக்கி வந்து காலைல 8 மணிக்கு குழந்தை என்ன சாப்பிட்டாங்க, 10 மணிக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு தே ஹேவ் டு மெயின்டைன் இட். இது வந்து சரியாக போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி நட்ஸ் அலர்ஜி, வேர்க்கடலை இதெல்லாம் சரியாகவே ஆகாதுங்க. லைஃப் லாங் இருக்கும். இதுதான் அலர்ஜின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங் எடுத்துக்கவே முடியாது. பால், முட்டை இது மட்டும் ஒரு 3லேருந்து 4 வயசில் குழந்தைங்களுக்கு வந்து பெட்டர் ஆகும். ஸோ இதுவுமே வந்து நம்ம அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து எவ்ரி இயர் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபுட் அலர்ஜி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும் பிஃபோர் ஐ எண்ட் இட். நீங்களாவே வந்து இப்போ வாழைப்பழம் கொடுத்தோம், குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழைப்பழத்தினால அலர்ஜின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு அது கொடுக்காம விட்டுறாதீங்க. வாழைப்பழத்துக்கு அலர்ஜிலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. அண்ட் அதே மாதிரி வாழைப்பழம்லாம் சளி பிடிக்காது, இட் ஷுட் பி கோஇன்சிடென்டல். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும்போது ப்ளீஸ் நீங்கள் கோ டு யுவர் பீடியாட்ரிஷியன், இல்லை அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க உங்களுடைய சிட்டிலன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து சில சமயம் கிடைக்காமையே போயிடுது. ஓகே, ஸோ இந்த ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸில் வந்து அதுக்கான விடைகளை தரேன். நன்றி, வணக்கம்.